பல கோடி வருஷங்களுக்கு முன்னாடி மனிதன் இல்லாத காலம். பூமி புதுசா பிறந்த மாதிரி இருந்துச்சு. அழகான காடுகள், முகில் தொடும் மலை, ஆழமான ஆறுகள் அமைதியா ஓடின. அந்த அமைதி ரொம்ப நாள் நிலைக்காதுன்னு பூமிக்கு கூட தெரிஞ்சிருந்துச்சு. தூரத்துல பெரிய கால்கள் நடக்கிற சத்தம். பூமி மெதுவா நடுங்குது, மரங்கள் குலுங்குது, மண் தள்ளி தள்ளி அசையுது. இந்த உலகமை அந்த காலம்ல ஆண்டவர்கள் டைனோசார்ஸ். சில வேகமா ஓடி, சில பெருசா நடந்து, சில வானத்தை நோக்கி பயங்கரமான கர்ஜனை போடுது. இந்த எல்லாத்துக்கும் மேல ஒரு பெரிய உருவம் இருந்துச்சு, ஆக்னோராக்ஸ். இது மட்டும் வெறும் பலம் இல்ல, இதோட நடையில ஒரு அமைதி, இதோட கண்ணுல ஒரு புரிதல். ஆக்னோராக்ஸ் பூமியை பார்த்தா மாதிரி அமைதியா நின்னுடுச்சு. இது நமக்கு மட்டும் இல்லைன்னு அதுக்கு தெரிஞ்சிருந்துச்சு. ஒரு நாள் வானம் மாறிடுச்சு. சூரியன் வெளிச்சம் மெதுவா குறைஞ்சிடுச்சு. காற்று வேகமா அடிக்க ஆரம்பிச்சது. மேகங்கள் பெருசா திறந்து இருட்டு பரவ ஆரம்பிச்சது. பறவைகள் பறக்க நிறுத்தினாங்க. எல்லா உயிர்களும் அமைதியா ஆயிடுச்சு. ஏதோ நடக்க போகுதுன்னு பூமி உணர்ந்துச்சு. அப்போ வானத்துல நெருப்பு போல ஒரு சின்ன ஒளி, மெதுவா, ரொம்ப மெதுவா அது பெருசா ஆகுது. பூமியை நோக்கி நெருங்க நெருங்க வருது. டைனோசார்ஸ் எல்லாரும் பயந்து ஓடினாங்க. சத்தம், குழப்பம், அழுகை மாதிரி ஒரு கர்ஜனை. ஆனா ஆக்னோராக்ஸ் மட்டும் அங்கேயே நின்னுடுச்சு. அதுக்கு புரிஞ்சிருந்துச்சு, இது அழிவு இல்ல, இது ஒரு முடிவு மட்டும் இல்ல, இது ஒரு மாற்றம். ஆக்னோராக்ஸ் பூமியை தொட்டு பார்த்தா மாதிரி ஒரு சத்தம் போடுது. இது நம்ம காலம் முடியுதுன்னு பூமிக்கு சொல்ற மாதிரி இருந்துச்சு. அப்போ ஒரு பெரிய ஒளி, வானம் வெடிச்சது, பூமி குலுங்கிடுச்சு. இருட்டு, அமைதி. நேரம் கடந்துச்சு, வருஷங்கள் கடந்துச்சு, கோடி கோடி வருஷங்கள் நடந்துச்சு. பூமி அமைதியா இருந்துச்சு. அப்புறம் மெதுவா மரங்கள் திரும்ப வளர்ந்துச்சு, ஆறுகள் திரும்ப ஓடின, புது உயிர்கள் பிறந்தின. ஒரு நாள் மனிதன் வந்தான். அவன் இந்த பூமியை பார்த்தான், மண்ணை தோண்டி பார்த்தான். பெரிய எலும்புகள், பெரிய கால் அடையாளம். அவன் யோசிச்சான், நமக்கும்